நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கல. எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது. இந்த நேரத்துல எங்க அஜித் சார்ட்ட ஒரு வேண்டுகோள் அவர்கிட்ட, நீங்க அஜித் சார் ரொம்ப கேப்பிட்டு கார் வச்சு சுத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த அஜித் வந்துட்டாரு. ஒரு நடிகர் பேர்ல இன்னொரு நடிகர் அதே பேர்ல வராருன்னா நம்ம கேப்பிட்டு அர்த்தம். இடி மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்கு. ஆமா, போலீஸ் ரேஸ் வேற சும்மா இல்லாம விஜய் சார் வேற வேண்டுகோள் வைக்கிறாப்புல. அதெல்லாம் எந்த பதவியும் வேணாம், திரும்பி பிடிங்கிடுவாங்க யாராவது சொல்லி. ஏற்கனவே ஜோசியரை கொடுத்து பிடிங்கிட்டாங்க. இருந்தாலும் உங்க அக்கறைக்கு நன்றி. இது ஒரு ஸ்டண்ட் யூனியன் விழா மாதிரி தான் இருக்கு. ஆமா, எங்க பெப்சி விஜயன் மாஸ்டர், அப்புறம் இங்க நம்ம தமிழ் திரையுள்ள எல்லா ஹீரோக்களுக்கும் குருகுலம் இங்க பாண்டியன் மாஸ்டர். ஆமா, அங்க போகாம இங்க உள்ள வர முடியாது. ஆமா, ஸ்டண்ட் யூனியன் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருக்கும் என்னன்னா உங்க பாசம் தெரியுது. ஏன்னா நம்ம யூனியன் உள்ள ஒருத்தர் டைரக்டர் ஆயிருக்காரு. ஏன்னா ஸ்டண்ட் யூனியன்ல இருந்து ஒரு மாஸ்டர் வந்து டைரக்டர் ஆகுங்கிறது மிகப்பெரிய கௌரவமான விஷயம். ஆமா, நீங்க எல்லாம் வந்திருக்கிறதெல்லாம் ஒரு பாசத்தின் நடிப்பு வந்திருக்கீங்க. முதல்ல நன்றி. இசை புயல் கேள்விப்பட்டிருக்கோம், நடன புயல் கேள்விப்பட்டிருக்கோம், வைகை புயல் கேள்விப்பட்டிருக்கோம். இப்பதான் கேள்விப்படுறோம் பொன்னேரி புயல். ஆமா, பொன்னேரி புயல் புதுசா நல்ல பட்டம் தான். ஆமா, பொன்னேரி புயல் ஜோதி நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு தகப்பனா நிக்கிறாருங்க. தன்னோட பையனை ஒரு ஹீரோவா வளர்த்து விடணும் அப்படின்ட்டு அவர் இன்னொன்று ஈக்குவல் பண்றாரு. ஹீரோவும் பையன்தான், வில்லனும் பையன்தான். ஏன்னா நாளைக்கு சொல்லிக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் பையனை ஹீரோவா பண்றோம்னு ஆசை ஒரு சொல்லிக்கூடாதுல்ல, வில்லன் ஆக்கிருக்குல்ல. ஆமா, அதனால கொஞ்சம் நடுநிலையோட இருக்காரு ஜோதி. ஆமா, இது வந்து திருவண்ணாமலை ஜோதி நினைக்கிறேன், பவர்ஃபுல் ஜோதி அது. ஹிந்தியில வீரு தேவ்கான் பெரிய இயக்குனர், அவர் ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் ஃபைட் மாஸ்டர். அவர் வந்து ஃபுல் ஆர்காட்டே அப்படின்னு ஒரு படம், அதுல தான் பையன், அவர் தான் அஜய் தேவ்கான், தான் பையனை ஹீரோவாக்கி அந்த அந்த ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் படம். அப்பா தான் டைரக்டர், அப்பா ஃபைட் மாஸ்டர். அந்த படம் பெரிய ஹிட். இன்னைக்கும் அஜய் தேவ்கான் இன்னைக்கும் பெரிய ஹீரோ, இன்னைக்கு மார்க்கெட்ல ஹீரோ. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு வீரு தேவ்கான் தான் ஜோதியா தெரிறாரு. அடுத்து அந்த நம்ம அஜித் வந்து அஜய் தேவ்கான் மாதிரி பெரிய ஹீரோவாகும். இந்த நேரத்துல எங்க அஜித் சார்ட்ட ஒரு வேண்டுகோள் அவர்கிட்ட, நீங்க விஜிட் வைக்கும்போது நான் அஜித் வைப்பேன்ல, ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. நம்ம நடிகர் பழைய கார்த்திக் இருக்காருல்ல, கொஞ்சம் கேப் விட்டாரு, இன்னொரு கார்த்திக் வந்துட்டாரு. நீங்க அஜித் சார் ரொம்ப கேப் விட்டு கார் வச்சு சுத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த அஜித் வந்துட்டாரு. ஒரு நடிகர் பேர்ல இன்னொரு நடிகர் அதே பேர்ல வராருன்னா நம்ம கேப் விடணும் அர்த்தம். ஆனா அஜித் சார் அந்த கார் ரேஸ்லாம் சீக்கிரம் வேகமா முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருங்க. இல்லைன்னா அஜித்னு அப்படி ஏகேன்னு வருவாரு, மிஸ்டர் டீன் வந்தாருல, ஏகேன்னு வருவாங்க, அப்புறம் அல்டிமேட்னு ஒருத்தர் வந்துருவாரு. ஆனா சீக்கிரம் வந்து படத்தை ஆரம்பிச்சிருங்க. உங்க ரசிகர் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்ப விஜய் சார் அவரு சிஎம் ஆயிட்டாரு, இன்னைக்கு நடிகர் தான். ரசிகருக்காக நீங்க வந்து நடிக்கணும். உங்களை வச்சு தூண்டில் போடுவான், சீக்கிரம் வந்துட்டோம் அவரு. அப்புறம் இந்த மேல 2 பொண்ணுங்க சிலம்பாட்டம் ஆடினாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்துல இந்த சிலம்பு அப்படின்னா பெண் காலில் தான் இருக்கும், இன்னைக்கு பெண் கைக்கு வந்துருச்சு. பெண்ணோட சிலம்ப கையில தூக்குனதான் சிலப்பதிகாரம். இன்னைக்கு பொண்ணுங்க கையில சிலம்பு, இந்த சிலம்பு தூக்கிருக்காங்க, அதுதான் இந்த சிலம்பம். ஒரு அன்னைக்கு சிலப்பதிகாரம், இன்னைக்கு
சிலம்பம். அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி இன்னொன்னு, ஒரு ஃபைட் மாஸ்டர் சொன்னாலே எங்களுக்குலாம் தலைவர் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமா, இன்னைக்கு புரட்சி தலைவர் ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஆக்ஷன் ஹீரோ பெருசா வெற்றி அடையிறதுக்கு காரணம் எங்க எஃப்சி மாஸ்டரோட அப்பா சுவாமிநாதன். அதுக்கப்புறம் பாருங்க மாஸ்டர், அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மாஸ்டர் இருந்தாரு. அவரும் அரசியல் ஜெயிச்சு எதிர்ப்பு தலைவராக வந்து உட்கார்ந்தாரு. நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய படங்களும் மாஸ்டர் வந்திருக்காரு. இன்னைக்கு அவரும் செய்ய மாட்டார். ஒரு குடும்பம் 2 சிஎம் உருவாக்கியிருக்கு. ஒன்னே ஒன்று, ஒரு எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது. முதல் நடிகனா ஜெயிச்சு முடியாது. அந்த நடிகர்கள் மக்கள் யார் ஆக்ஷன் ஹீரோவோ, அந்த ஆக்ஷன் ஹீரோவை அவன் தலைவனை ஏத்துக்குவான், ஒரு முதல்வரை ஏத்துக்குவான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகிலேயே முதல் ஆக்ஷன் ஹீரோ. அவரு சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அரசு ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அவரு ஆக்ஷன் ஹீரோ. இப்போ நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள், சொல்லும்போது சந்தோஷமா இருக்கல, அவர் ஆக்ஷன் ஹீரோ. அப்போ ஒரு நடிகர்கள் வந்து நாளைக்கு நாடாளுமன்ற அளவுக்கு முதல்வர் அந்த நாட்கால உட்கார்றாங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோ இருக்குங்கிறது தான் அடிப்படையா இருக்கு. அப்ப அவங்க அடிப்படையா இருக்கிறதுக்கு ஆக்ஷன் ஹீரோ அவங்க உருவாக்குறது யாரு? உட்காந்துக்காமங்க ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் தான். எம்ஜிஆர் முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு பேட்டில் சொன்னார், நான் உட்கார்ந்துருக்கிற இந்த முதல்வர் நாற்காலியில இந்த 4 காலில் ஒரு கால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அப்படின்னாரு. இன்னொரு கால் சொல்ல மறந்துட்டாரு. அந்த இன்னொரு கால் தான் ஃபைட் மாஸ்டர். அத்தனை ஃபைட் மாஸ்டர். இன்னைக்கு விஜய் சார் உட்கார்ந்துருக்காருன்னா அந்த 4 காலில் ஒரு கால் உங்க கால். ஏன்னா இந்த அந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் வந்தா தான் மக்கள் வந்து அதை ஒத்துக்குவாங்க. அதனால முதல் நாட்டில் ஒரு காலுக்கு இங்க பல காலம் இங்க உட்காந்துருக்கு. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இசை 2 பாட்டுமே, அந்த ஃபர்ஸ்ட் இந்த மோட்டிவேஷன் சாங் சூப்பர். அப்புறம் அந்த பேட்டா சாங் இருந்துச்சு, என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் என்ன ஆவேன், நீ இல்லாமல் போனால் நான் என்ன ஆவேன். சூப்பர் சார். 3 நாளுக்கு அப்புறம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மாஸ்டர் டி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவருடைய பெருந்தன்மை நான் பாராட்டுறேன். முதல்ல இந்த இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒரு யூனிட்டே பொறுப்பு. அவங்க பேர்லாம் சொல்லி ஒரு புகழ் வந்த உடனே மொத்தமா தனது ஆக்கி கொள்ளாம அதை யாருக்கு பங்கு இருக்கோ அவங்க பேர் சொன்னீங்க பாருங்க. மாஸ்டர் டி இன்னும் பெருசா அவங்க ஜெயிச்சாங்க. சிலம்பம் ஒண்ணுதான். அப்படின்னா நிறைய படம் பார்த்துருக்கோம். கனானு படம், அதுல ஒரு கிரிக்கெட் வீராங்கனையா சிவகார்த்தின் வந்து அவங்கள மாஸ்டர் வந்து உருவாக்கி வெற்றி வைப்பார். அப்புறம் பிகில் நினைக்கிறேன், அல்லது ஃபுட்பால் தானே, ஃபுட்பால் அதுல பெண்களை ஃபுட்பால் விட்டு அது நிறைய வீராங்கன்ல விஜய் சார் உருவாக்குவார். ஆமா நிறைய. ஆனா ஒரு கிரிக்கெட் இருக்கும், கபடி இருக்கும், ஃபுட்பால் இருக்கும், எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா ஒரு சிலம்பத்துல ஒரு பெண்ணை ஒரு வீராங்கனையா உருவாக்குற படம் சிலம்பம். எப்படி ஒரு கனா படம் வெற்றி அடைந்ததோ, எப்படி ஒரு பிகில் படம் வெற்றி அடைந்ததோ, அதேபோல் இந்த சிலம்பம் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.